சில வேதியியல் வார்த்தைகளை நான் இந்த ஸ்லைடுல போட்டிருக்கிறேன். நீங்களும் இந்த மீட்டிங்ல இருக்கிறீங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறீங்கன்றது வந்து நீங்க ஒருவேளை நீங்களும் என்னோடு சேர்ந்து உரையாடினால் அது இன்னும் இது மிக சிறப்பான ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கும். யாராவது நான் கேட்பதற்கு நீங்கள் பதில் சொல்வீர்களானால் அது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் சில கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் அதற்கு பதில் சொல்லலாம். ரொம்ப காமன் வேர்ட்ஸ் தான். ஆசிட் என்றால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆசிட் யாராவது ஒருத்தர் சொல்லலாமே உங்க மைக். வெரி குட். பேஸ் பேஸ் வேற யாராவது சொல்லலாமே? காரம். வெரி குட். பாண்டிங் என்றால் பிணைப்பு, ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன், இது எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய சில வேதியியல் வார்த்தைகள். நானும் இப்பதான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஸோ ஏன் வேதியியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில? அது தமிழ் துறையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இது ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை வேதியியலோடு கலந்திருக்கிறது. கெமிஸ்ட்ரி இஸ் த சென்ட்ரல் சயின்ஸ். நம்முடைய உணவாகட்டும், நம்முடைய எரிபொருளாகட்டும், நம்முடைய வாகனமாகட்டும், நம்முடைய உடையாகட்டும், இல்ல நம்முடைய ஈகோ சிஸ்டம் ஆகட்டும், நம்ம உபயோகப்படுத்துகிற அழகு சாதன பொருட்களாகட்டும், எல்லாமே வந்து நம்ம அந்த வேதியியல் பொருட்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அது கலந்திருக்கிறது. அதனாலதான் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி இஸ் சென்ட்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை நம் கட்டாயம் நம் தமிழோடு நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னும் ஒரு அதிகமான ஆழமான சிந்தனைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஒர்க் ஷாப்போட நோக்கம். இதுல இதுவும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். மனித உடலில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி உலகம் 60% நீரினால் சூழப்பட்டிருக்குதோ அது போல நம்முடைய உடலும் 60% நீர் இருக்கிறது. மீதமுள்ள கூறுகள் வந்து கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அது இல்லாம ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், எசென்சியல் எலிமெண்ட்ஸ், அதுவும் நம்முடைய உடம்புலயே இருக்கு. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற கூறுகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், இதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கேல், இதற்கு பெயர் வந்து பிஹெச் அளவுகோல். இதுல நான் வந்து கேட்கும் பொழுது யாராவது ஒருத்தர் உங்க மைக் அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம். லெமன் ஜூஸ் இல்லையா, நம்ம எல்லாரும் அன்றாடம் குடிக்கிற ஒரு பானம் லெமன் ஜூஸ். அது வந்து காரமா அமிலமா? இது எங்க இருக்கு? காரம்னா எங்க இருக்கு, அமிலம்னா எங்க இருக்கு பிஹெச் அளவுகோல்ல? யாராவது ஒருத்தர் இதை பார்த்து சொல்ல முடியுமா? ஹலோ. சொல்லுங்க. இது வந்து அமிலம் தான். பிஹெச் வந்து 3. வெரி குட் கவிதா மேம், வெரி குட். சரி, சோப்பு நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொருள். இது காரமா அமிலமா? இது எங்க இருக்கு, எந்த ரேஞ்ச்ல இருக்கு? இது எல்லாம் இருக்கு நம்மளுடைய அந்த படத்திலே இருக்கு. நீங்க அதை பார்த்து சொன்னா போதும். சோப் நம்ம எல்லாரும் அன்றாடம் பயன்படுத்துகிற. நீங்க பதில் சொல்லலைன்னா நான் பிஹெச் 10. வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நீங்க பதில் சொல்லலைன்னா நான் ஸ்டாலின் ஐயாவை தான் கேட்பேன். இன்றைக்கும் நான் 3 பாகங்களாக நம்மளுடைய இந்த கருத்தகத்தை நான் வடிவமைச்சிருக்கிறேன். முதல்ல தமிழ் இலக்கியங்களில் உள்ள வேதியியல் கருத்துக்கள், எப்படி இலக்கியத்துல வேதியியல் கருத்துக்கள், அறிவியல் சார்ந்த கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது பாகத்துல தமிழுடைய வாழ்வில் எப்படி வேதியியல் ஒரு அங்கமாக இருந்தது, அறிவியல் சார்ந்த வாழ்க்கையை தான் நாம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஸோ அதை பற்றிய சில கருத்துக்களும். மூன்றாவதாக தமிழ் மொழியில் நாம் படிப்பதன் மூலமாக அறிவியல் சிந்தனைகளை எப்படியாக நாம் வளர்க்க முடியும். ஸோ இது மூன்றாவது மிக மிக முக்கியமான சிந்தனை. அது கட்டாயம் இன்றைக்கு நமக்கு நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். மேபி இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு ரிசர்ச்சா கூட இது இருக்கலாம். ஸோ இப்படி 3 பாகமாக நம்ம இந்த லெக்சரை வடிவமைத்திருக்கிறோம். முதல்ல தமிழ் இலக்கியங்களில் உள்ள வேதியியல் கருத்துக்கள்.
சோ எப்படி இலக்கியங்கள்ல வேதியியல் கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இலக்கியமும் தான் தோன்றிய சமுதாயத்தை உள்ளடக்கமாக கொண்டு திகழ்கிறது இல்லையா? இலக்கியம் என்பது சமுதாயத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி இல்லையா? ஒருத்தருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பொருளாதாரத்தையும் அந்த மக்களுடைய அறிவையும் எல்லாவற்றையும் நம்ம எதன் மூலமாக சொல்ல முடியும்? அந்த அந்த மொழியுடைய இலக்கியத்தின் வாயிலாக. நம்முடைய தமிழ் இலக்கியத்திலும் அத்தகைய விஞ்ஞான பூர்வமான சான்றுகள் எல்லாம் காணப்படுகிறது. நம்ம இந்த நூற்றாண்டை வந்து நம்ம ஒரு அறிவியல் யுகம் என்றே சொல்லலாம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லயே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 30 இயர்ஸ்ல நமக்கு எவ்வளோ ஒரு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கு, எவ்வளவு நம்ம அட்வான்ஸ்ட் ஆயிருக்கிறோம் ஒவ்வொரு டெக்னாலஜியும். ஸோ இது ஒரு அறிவியல் யுகம். இந்த அறிவியல் யுகத்திற்கு நம்மளுடைய இலக்கியமும் கட்டாயம் ஒரு பெரிய பங்கு அதுல வகிச்சிருக்கு. சயின்ஸ், கெமிஸ்ட்ரி அதோட டெஃபினிஷனே வந்து நம்மளுடைய திருக்குறள்ல பார்க்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதுதான், இதை விட ஒரு அழகா சயின்ஸை வந்து யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது இல்ல? ஒரு பொருட்களின் அடிப்படை பண்புகள். ஸோ கெமிஸ்ட்ரியும் நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ பொருட்களுடைய அடிப்படை பண்புகள், அவை வினை புரியும் அல்லது அதை இணைக்கும் வழிகளை பற்றி படிப்பதுதான் வேதியியல். சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வென் மிக்ஸ்ட் வித் ஈச் அதர். ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரி. அதை தான் நம்ம அன்னைக்கே நம்ம திருவள்ளுவர் அவ்வளவு அழகா எதை நம்ம படிச்சாலும் அது என்ன அப்படின்றத தெரிந்து படிக்க வேண்டும் என்பதை அவர் திருக்குறளில் நமக்கு அழகாக சொல்லியுள்ளார். ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா, முதல் கான்செப்ட், கெமிஸ்ட்ரி கான்செப்ட், ஒரு ஆட்டம். ஒரு ஆட்டமை வந்து ஒரு அணுவை வந்து உடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 அழகான ஒரு விஷயத்தை, ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை ஔவையார் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டிலேயே அவர்கள் நமக்காக சொல்லி இருக்கிறாங்க. திருக்குறளை பற்றி பாடும் பொழுது, இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்க எல்லாம் இதுல எக்ஸ்பர்ட்ஸ். அணுவை துழைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று ஔவையார் அவர்கள் பாடியுள்ளார்கள். சோ இது வந்து கடுகை விட சிறியதானு, அதன் நடுவே துளை போட்டு அத்துளையினுள் 7 கடல்களின் நீரையும் புகுத்தி அந்த அளவுக்கு ஒரு 2 அடியில் உள்ள திருக்குறளில் அவ்வளவு கருத்துக்களை திருவள்ளுவர் புகுத்தியுள்ளார் என்பதை தான் இந்த அம்மையார் 12ஆம் நூற்றாண்டுல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே பிராக்டிக்கலா என்ன நடந்தது? சோ இதுல என்ன பார்க்கிறோம்? அணுவை துளைக்க முடியும். ஓகே, அணுவை துளைக்கும். ஆட்டம் கேன் பி புரோக்கன். சோ இதுதான், ஆட்டம் இஸ் டிவிசிபிள். இதுதான் கான்செப்ட். இன்னொரு கம்பராமாயணத்திலயும் இதை வந்து நம்ம வாசிக்கிறோம். யாராவது எனக்காக அந்த ரெட்ல இருக்கிறத வாசிப்பீங்களா? கம்பராமாயணத்துல சொல்லப்பட்ட அந்த பாடல் வரிகள் வாசிப்பீங்களா? நீங்க இன்னும் அருமையா தன்மை அணைவினை சத கூறிட கோணினும் முடன். வெரி குட் ஐயா, அருமையா இருக்கு நீங்க வாசிக்கிறத கேட்கறதுக்கு. சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, வானுயர்ந்த மேரு மலையை அணு ஒன்று சிதைத்து விடுவதாக ஒப்பிட்டு அதாவது ஒரு அணு வந்து ஒரு மலையே சிதைக்கிற அளவுக்கு இருக்கும். எப்படி ஆட்டம்ன்றது நம்ம கண்ணுக்கே தெரியாது, அது எப்படி மலையை சிதைக்கும்? அதை யார் சொல்லியிருக்காங்க? கம்பராமாயணத்துல சொல்லியிருக்கிறாங்க. சோ இது எப்படி நமக்கு பிராக்டிக்கலா நடந்தது, சயின்டிபிக் வேர்ல்டுல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அவங்க சொல்றாங்க, நியூக்ளியர் ஃபிஷன். ஹவு ஆட்டம் கேன் பி புரோக்கன். ஆட்டமை உடைத்து அதுல இருந்து வெளிவருகிற அந்த எனர்ஜி, அததான் அந்த கம்பராமாயணத்திலையும் ஔவையார் அவர்களும் சொல்லப்பட்டிருக்காரு. ஒரு ஆட்டமை உடைக்கும் பொழுது அவ்வளவு அதுல இருந்து சக்தி வருகிறது. நம்ம இதை பற்றி ஆராய்ச்சியை தான் நம்ம கல்பாக்கத்திலையும் நம்முடைய கூடங்குளம்லயும் இதை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ இதுதான் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம வேதியியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இத வந்து எப்படி ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டமை பத்தி சொன்னவர் வந்து ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள், அதாவது ஆட்டமை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜான் டால்டன் அவர்கள் இன்னும் அழகான ஒரு அணுவை பற்றிய சிந்தனைகளை சொன்னவர். அவரும் என்ன சொல்றாரு? ஆட்டமை உடைக்க முடியாது, ஆட்டம் கேனாட் பி புரோக்கன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது வந்து செயலாக்கத்துக்கு வருது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1897. சோ நம்ம பார்த்தது 12th செஞ்சுரியில ஔவையார் பாடின பாடல். ஆனா இது செயலாக்கத்துக்கு வருகிறது 1897ல. நம்ம ஒருவேளை ஸ்கூல்ல படிச்சிருப்போம்,
ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட், எப்படி எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸும் வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து வெளியில வரும். ஸோ ஆட்டம் இஸ் டிவிசிபிள், ஆட்டம் வந்து உடைக்க முடியும், அதுல இருந்து உள்ள இருக்கிற புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸை கூட நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை எப்போ 1897 வருது. ஸோ நம்முடைய தமிழ் அறிஞர்கள், நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு ஒரு அறிவியல் சிந்தனையாளர்களா இருந்தால் அதை நமக்கு அவ்வளவு காலத்திற்கு முன்பாகவே அதை நமக்கு ஒரு பிலாசபியாக, அது ஒரு கருத்தாக நமக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கலாம். இது முதல்ல. ரெண்டாவது, இது ரொம்ப அழகான உங்க எல்லாருக்கும் தெரிந்த பகுதி இல்ல, நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பத்தி திருவள்ளுவர் கூறும் கருத்துக்கள். அதுக்கு நமக்கு ஒரு அதிகாரமே இருக்கிறது. சோ இத கூட எனக்கு யாராவது ஒருத்தர் வாசிச்சீங்கன்னா, இந்த நெடுங்கடலும் என்ற அந்த குறளை யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி. நெடுங்கடலின் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுவி தான் நல்கா தாகிவிடின். தேங்க்யூ, தேங்க்யூமா. சோ இது என்ன குறிக்கிறதுனா, வாட்டர் சைக்கிள். அதாவது எப்படி கடல்ல இருந்து இவாபரேஷன், ஆவியாக தண்ணீர் மேகத்துக்கு போகிறதோ, அது வந்து பிரெசிபிடேஷன், அது மீண்டுமாக அது கடலுக்கு வந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ அது வந்து இட் இஸ் வாட்டர் சைக்கிள். ஸோ இன்னொன்னு நமக்கு எல்லாம் தெரியும், நீரின்றி அமையாது உலகம். வாட்டரோட முக்கியத்துவம், நீரோடைய முக்கியத்துவத்தையும் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக நமக்கு கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு ஸ்டெப், குறள் 11ல யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா? வானென்று, அந்த ப்ளூல இருக்கிறது. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று. தேங்க்யூ ஐயா. சோ மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருகிறது. சோ மழையானது உலகத்தில் வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் போன்றது அப்படிங்கறத குறிக்கிறது. சோ வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் சைக்கிள் எவ்வளவு முக்கியம். மொத்தமா இந்த மானிட குலம் வந்து தண்ணீரை எவ்வளவாக பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்தான சிந்தனைகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய தமிழ் அறிஞர்கள் நமக்காக அதை நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இதுவும் மழையை குறித்து சிலப்பதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாராவது ஒருத்தர் வாசிங்களா? இந்த ரெட்ல மாமழை. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஐயா, ரெண்டாவது மூணாவது. நாம நீர் வேலி உலகிற்கு அவனடி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். தேங்க்யூ ஐயா. இது சிலப்பதிகாரம் இல்ல, ஒரு முதல் காப்பியமாக இலக்கிய நயம், சுவை நயம் கொண்ட ஒரு காப்பியம். அதில் நமக்கு மழை பற்றியும் வாட்டர் சைக்கிள், அதே பிரிசிபிடேஷன், இவாபரேஷன் பற்றிய காரியங்கள், நீர் ஆவியாகுதல், மீண்டுமாக மழையாக பூமிக்கு திரும்பி வருதல் என்ற அந்த ஒரு சைக்கிள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு இந்த சிலப்பதிகார வார்த்தைகள் நமக்கு தெரியப்படுத்துது. அடுத்ததாக தொல்காப்பியர். இது அடுத்த கான்செப்ட். நம்ம முதல்ல பார்த்தது யாராவது சொல்ல முடியுமா? முதல் பார்த்த கான்செப்ட் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடல். ஓகே, வாட்டர். அதற்கு முன்னாடி ஆட்டம் கேன் பி டிவிசிபிள். அணுவை வந்து தேங்க்யூ ஐயா லங்கா. ஆமா. சோ அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய இலக்கியங்கள் சொல்கிறது. மூன்றாவதாக ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம் அப்படின்னா நம்ம வாழ்கிற அந்த சூழல்ல நாம மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்கிற விலங்கு, செடி, கொடி எல்லாமே வந்து எல்லாவற்றுக்கும் அந்த என்வாயன்மெண்ட் பொதுவானது, அந்த சூழ்நிலை பொதுவானது அப்படின்றத குறிக்கிறது தான் ஈகோசிஸ்டம். சோ இதை குறித்தும் நம்மளுடைய தொல்காப்பியர் அவர்கள் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாங்க. இந்த ரெட்ல நிலம் என்று இருக்குது, அது யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? நிலம் வேண்டும் வரைக்கும். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை திருவியில் சொல்லோடு தளால் வேண்டும். ரொம்ப அருமையா இருக்குமா? தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருக்கு நீங்க வாசிக்கிறது. சோ இதுதான் வந்து ஈகோசிஸ்டமை பற்றி நம்முடைய தொல்காப்பியர். சோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நிலம், நீர், காற்று, வழி, விசும்பு இல்ல, இது எல்லாம் இந்த ஐம்பெரும் பூதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்த கருத்து போட்டோசிந்தசிஸ். அது சிலப்பதிகாரத்துல இருக்கு. சோ இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஒரு செடி வந்து தன்னுடைய உணவை அதுவே வந்து உருவாக்கிக்கும் இல்ல. சோ சூரிய சக்தி மூலமாகவும் கார்பன் டை ஆக்சைடு நீர் மூலமாகவும் செடி தன்னுடைய உணவை அதுவே உருவாக்கி கொள்ளும். அந்த ப்ராசஸ் தான் போட்டோசிந்தசிஸ். சோ அதை அருமையாக சிலப்பதிகாரத்திலே ஞாயிறு போற்றும் என்ற பாடலின் மூலமாக நம்ம அதை பார்க்கலாம். ஞாயிறு போற்றும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திருதலான். நன்றி அம்மா, தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக இது இப்ப நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக் இல்லையா. நம்ம இப்ப நவம்பர் மாசம் வந்துருச்சு, ஆனா நம்ம இன்னும் நம்ம வீட்டுல எல்லாம் ஏசி போட்டுட்டு இருக்க நிலைமை இருக்கு. சோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம கட்டாயம், அது நம்ம தமிழ் படிச்சாலும் இங்கிலீஷ் படிச்சாலும் ஹிஸ்டரி படிச்சாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய எரிபொருள், நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் எல்லாமே நம்ம பூமியின் அந்த லேயர்ல போய் அதிகமாக அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், இயற்கையாவே இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடை விட நம்ம அதிகமான வாயுக்களை நம்ம மனிதனுடைய செயல்களின் மூலமாக அந்த அட்மாஸ்பியர்ல நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி உருவாக்கும் பொழுது இந்த சூரியன் வந்து அந்த கேசஸ் எல்லாம் ட்ராப் பண்ணும் இல்லையா. அந்த சூரியன் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாம் ட்ராப் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம அதிகமா பண்ண அதிகமான என்ன சொல்றது, ஹீட் எனர்ஜி, அதிகமான சூரிய சக்தியை வந்து ட்ராப் பண்ணுது. ஸோ மொத்தமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உலகம் வெப்பமயம் ஆகுது. அதுதான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. புவியின் மேற்பரப்பு பகுதியின் வெப்ப நிலையில் ஏற்பட்டிருக்கும் உயர்வு. ஸோ ஒரு டெம்பரேச்சர்ல ஏற்பட்டிருக்கிற உயர்வு. ஸோ இது எதனால நடக்குது? ஃபாசில் ஃபியூவல், டீஃபாரஸ்டேஷன், நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள், நம்ம யூஸ் பண்ற எரிபொருள், மெயினா கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம இந்த உலகத்துல நம்ம அந்த அட்மாஸ்பியர்ல நம்ம செலுத்துற கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஒவ்வொரு நாள் செயல்பாடுகள் மூலமா. சோ இதை பற்றியும் காலநிலை மாற்றத்தை பற்றியும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வந்து அந்த ரெட்ல இருக்கிறத வாசிப்பீங்களா? கதிர் கையாக வாங்கி ஞாயிறு தெரிதலின் பயம் கறந்து மாறி விடுவாய்ப்பட்ட வியன்கண் மாநிலம் காடு கவின் எதிரா கனைபயல் பொழிதலின். இது வந்து ஒரு எதிர. சோ இது ஒரு அகநானூற்று பாடல். இது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. சூரியன் வந்து தன்னோட ஈரத்தை வாங்குகிறான், எங்குமே பச்சை இல்லை, பயன்பாடு இல்லாமல் போய்விட்டது, நிலம் வெடித்து கிடக்கிறது என்று ஒரு கிளைமேட் சேஞ்சினுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சூரியன் வெப்பம் ஆகிவிட்டால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை அந்த காலத்திலேயே அவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு குறள் தான், நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி படிச்சது. சோ இந்த வாட்டர் சைக்கிள் நடக்கல அப்படின்னாலும் நம்ம நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், அதுவும் வந்து வெப்பமயமாகுதல் பற்றியான கருத்துக்களை நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அடுத்ததாக சாயில் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஆட்டம் பத்தி பார்த்தோம், கிளைமேட் சேஞ்ச் பத்தி பார்த்தோம், வாட்டர் சைக்கிள் பத்தி பார்த்தோம். ஸோ அடுத்தது சாயில் கெமிஸ்ட்ரி. ஒரு மண்ணை அறிகிற திறமை, மண்ணை வைத்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் அந்த இடத்துல வரும், இந்த இடத்துல விளைச்சல் வருமா வராதா, அதை குறித்த இலக்கிய வரிகளும் நம்ம காணப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா வரும் புனல் வையை வார்மணல் அகன்றுரை திருமறிதோங்கிய விரிமலர் காலன், இது அகப்பாடல்கள்ல கூறப்பட்டிருக்குது. அதாவது ஆற்று நீர் கொண்டு வந்த மண் பயிர் செய்கைக்கு சிறப்பாக இருக்குமா. சோ ஒரு ஆற்று நீர் அடித்து வருங்கிற அந்த மண்ல நம்ம பயிர் செய்வோமானால் அந்த பயிர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வளரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே மற்ற மாதிரி புறநானூர்ல உருமிட துதுவா
உவர் நிலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அந்த மாதிரி நிலத்துல பயிர் வராது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாயில். ஸோ இது எல்லாமே வந்து மண்ணியல் அறிவு, சாயில் கெமிஸ்ட்ரி, இந்த கருத்துக்களும் நம்முடைய இலக்கியங்கள்ல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் பிடித்த நம்முடைய பாரதியார். சோ அவர் எழுதி வைத்திருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசியாக எழுதி வைத்திருக்கிறார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தோடு கண்டு தெளிவோம். இல்ல, இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை தானே நம்ம இன்னைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இல்ல, நம்ம எத்தனை ராக்கெட், எத்தனை ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற இப்ப இன்னைக்கு மழை வருமா, இன்னைக்கா நாளைக்கா அப்படின்ற ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து அந்த சேட்டலைட் மூலமா நடக்குது. சோ இத்தனை விஷயங்களையும் நம்முடைய தீர்க்கதரிசியாக பாரதியார் கவிஞர் அழகாக நமக்கு எத்தனையோ ஆண்டுகள் முன்பாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சோ இப்படி இலக்கியங்கள் மூலமாக நம் எவ்வளவு அழகாக அறிவியலை கற்றுக்கொள்ள முடியும், அறிவியல் கருத்துக்கள் எவ்வளவு சிறப்பாக நமக்கு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சான்றோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய வாழ்வில், அதாவது தமிழர்களுடைய வாழ்வில் வேதியியல், அறிவியல் கருத்துக்கள் எப்படியாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கை சார்ந்த உணவு, மருத்துவம், வேளாண்மை, மொழி, அவருடைய உடற்பயிற்சி முறைகள், நீர் மேலாண்மை, கலைகள், வானியல் அறிவியல், இவை எல்லாமே வந்து அந்த தமிழர்களுடைய வாழ்வுல எத்தனையோ ஆண்டுகள், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் ரொம்ப சிறப்பாக அதை கடைபிடித்திருந்தார்கள். இதுல அது மட்டும் இல்ல, அதுக்கான சான்றுகளும் ஓலை சுவடிகளில் வெடிமருந்து தொழில்நுட்பம், அது வந்து இப்ப எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதுக்கான கெமிஸ்ட்ரி, அதோட டெக்னிக்ஸ் அது இருக்கு. கால்நடை மருத்துவம், அதுக்கான வெட்டினரி சயின்ஸ், அதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இருந்திருக்கு. அது அவ்வளவு சிறப்பா நேர்த்தியாய் அந்த காலத்துல இருந்தே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கே ஒருவேளை நம்ம பல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணல, ஆனா அது நம்ம வந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருந்தது உணவு சார்ந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னா, அவங்களுக்கு உணவின் குணமறிந்து உண்ணல், இது என்ன சாப்பாடு, இது சாப்பிடலாமா வேண்டாமா, காலமறிந்து உண்ணல், எதை எந்த நேரத்தில் சாப்பிடுவது, பசித்து புசித்தல், எல்லாம் உண்மையாலுமே எப்ப பார்த்தாலும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எப்போ சாப்பிடணுமோ, எப்ப பசிக்குதோ நல்ல வேலையெல்லாம் செய்துட்டு வந்துதான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. செரிக்கும் அளவறிந்து உண்ணல், டைஜஷன், அதுலதான் நம்ம இப்ப நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நொறுங்க தின்றல், சரியான உணவு வகைகள், இயற்கை சார்ந்த உணவு முறைகள். சோ இப்படிப்பட்ட வாழ்வியலை தான் நம்முடைய தமிழர்கள், நம்முடைய பழந்தமிழர்கள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, இண்டஸ்ட்ரியலிசம், தொழில் புரட்சி, ஐரோப்பியர்களுடைய வருகை, சோ இவை எல்லாவற்றின் காரணமாக நம்முடைய காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, கட்டடங்கள், தோட்டங்கள் எல்லாம் அப்படி மாறி இருக்கு, பூச்சிக்கொல்லிக்கு மாறிட்டோம், எந்திரமயமான வாழ்க்கைக்குள்ள போயிருக்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கையினால நம்ம உண்மையான வாழ்க்கையை நம்ம தொலைத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம மண்ணையும் நம்ம அழித்து கொண்டிருக்கிறோம். சோ இது எப்படி அவங்களுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாய துறையில பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த ஃபர்டிலைசர்ஸ், அதாவது உரங்கள், இயற்கை சார்ந்த உரங்கள், வீடு கட்டடக்கலையில நல்ல அவர்களை மாதிரி யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் நமக்கு இன்னைக்கும் நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், எத்தனையோ சிறந்த தொழில்நுட்பங்கள், கட்டடங்கள் வந்து இன்னும் நமக்கு வந்து அதுக்கு சான்றா இருக்கிறது. அதே மாதிரி நெசவு தொழில்ல இன்றைக்கும் தமிழர்களை விட சிறப்பானவர்கள் யாருமே இல்லை. அவர்களுடைய அந்த டைஸ்னா அந்த சாயம், அவர்கள் யூஸ் பண்ற நேச்சுரல் டைஸா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி அவர்களுடைய உலோகங்கள், நம்ம அவர்கள் யூஸ் பண்ண அந்த உலோகங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவு சார்ந்த பொருட்களை எல்லாம் அவங்க அன்றைக்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்றதுக்கு அதற்கும் நமக்கு கெமிஸ்ட்ரி பிரயோஜனப்படுது. அதை வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அதாவது தொல்லியல் துறைக்கு பயன்படுகிற ஒரு வேதியியல் கெமிஸ்ட்ரி, அது ஒரு பிரான்ச். அதுல என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, கார்பன் டேட்டிங் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுல வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு எலும்பு கூண்டு பார்க்கிறோம், இல்ல ஏதோ ஒரு மட்பாண்டம் பார்க்கிறோம், அதை கண்டுபிடித்தால் அது எத்தனை ஆண்டுகள் முன்பாக, கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன் சார், யாரோ ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க.
தேங்க்யூ. ஸோ எத்தனை ஆண்டுகள் முன்பாக அந்த பொருள் இந்த கண்டுபிடிக்கப்பட்டது என்று எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு கெமிஸ்ட்ரி, கார்பன் டேட்டிங், ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ இப்போ இந்த பொருட்களை எல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது அது எல்லாமே வந்து பழைய நிலைமையில இருக்கும். ஸோ அதை ஒரு கிளீன் பண்ணுவதற்கு தேவைப்படுது. அந்த மாதிரி பல கெமிக்கல்ஸ் மூலமாக இந்த தொல்லியல் துறை, அகழாராய்ச்சி, ஸோ இது எல்லாவற்றுக்குமே நம்முடைய கெமிஸ்ட்ரி கட்டாயம் ஒரு பெரிய ஒரு பயன்படுகிறது. இது வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி நான் பார்த்தேன். ஒருவேளை யாருக்காவது அது பிரயோஜனப்படலாம் அப்படிங்கறதுனால நான் இதை இங்க ஷேர் பண்றேன். ரெஃபரன்ஸும் இதுக்கு கொடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு அகழாராய்ச்சியில செய்யப்பட்ட ஒரு FTIR, அதாவது ஒரு பானை ஓடை வைத்து மயிலாடும் பாறையின் பெறப்பட்ட பானை ஓடுகளுக்கு எடுக்கப்பட்ட ஒரு FTIR ஸ்பெக்ட்ரம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அது என்ன பொருள், அது எதனால செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு கண்டுபிடிப்பை நம்ம இதுல நம்ம கத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த ஆராய்ச்சிகள் மூலமா, இந்த அகழாராய்ச்சி ஆகட்டும் இல்ல ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து எத்தனை பழமையான மனிதர்களாக நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறதையும் கத்துக்கலாம். அதாவது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம் என்று நம்ம இதை பிரிக்கலாம். ஸோ இதுல நம்ம எங்க இருக்கிறோம், எந்த ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒன்னொன்னு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் மேபி உங்களுக்கு எல்லாம் இன்னும் நல்லா இந்த விஷயங்கள்லாம் தெரியும். பூண்டி, வடமதுரை, இந்த இடமெல்லாம் பழைய கற்காலத்தின் மக்கள் இருந்திருக்கிறாங்க. இடைக்கற்காலத்துல வந்து மயிலடம் துறை, களிப்பட்டி, ஸோ இந்த ஜனங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. நியோலித்திக், புதிய கற்காலம், ஸோ அதுலயும் தர்மபுரி மக்கள், வேலூர் மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அயனேஜ் மக்கள் வந்து இப்போ நம்ம பார்க்கிற கீழடி எல்லாமே வந்து அயனேஜுக்குள்ள வரும். ஸோ இது வந்து இந்த கீழடி எக்ஸ்கவேஷனுக்கான சில படங்கள் இதுல இருக்கு. ஸோ இது கீழடி, ஆதிச்சநல்லூர், இன்னொரு அரிக்கமேடு, ஸோ இந்த ஊர்கள் எல்லாவற்றிலுமே வந்து பல அகழாய்வுகள் நடந்துள்ளன. அது எல்லாமே வந்து நம்முடைய தமிழுடைய வாழ்வியல்ல எவ்வளவு அழகான அறிவியல் சிந்தனைகள், அறிவியல் வாழ்வு முறை இருந்தது என்பதற்கு ஒரு சான்றுகளும் நமக்கு கண்கூடாக நம்ம இப்போ காண்கிறோம். அதற்கு ஆதாரமாக கீழடி அகழாய்வில் செங்கற்கள், சுண்ணாம்பு சாந்து அதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சிலிக்கா மண், சுண்ணாம்பு, இரும்பு, அலுமினியம், மெக்னீசியம் இதெல்லாம் காணப்படுகிறது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, அயனேஜை சார்ந்தவர்கள் தான் கீழடி மக்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர்கள் பிரயோஜனப்படுத்தின பொருட்கள், அவர்களுடைய ஒவ்வொரு நாள் அவங்க யூஸ் பண்ண பொருட்களை வைத்து, அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வைத்து நம்ம இந்த அயனேஜ்ல சார்ந்தவர்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது ரொம்ப முக்கியமான தலைப்பு, இது நீங்க எல்லாருமே கவனிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது உண்மையாலுமே நம்மளும் பிராக்டிக்கலா நிறைய இடத்துல பாக்குறோம். ஒருவேளை நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் ஒருவேளை சயின்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுத்திருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட MSc என் கூட படித்த என்னோட தோழி, அவங்க BSc வரைக்கும் அவங்க தமிழ் வழியில படிச்சிருக்கிறாங்க. ஆனா MScல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க எல்லாவற்றையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு கடைசியில அவங்களும் முதலாவது ஒரு மார்க் எடுக்கிற அளவுக்கு அவங்க உழைத்து அவங்க படித்தாங்க. ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் அட் ஆல் அ பேரியர். அறிவியல் கற்பதற்கு மொழி எப்பவுமே ஒரு தடை கிடையாது. ஸோ என்ன அதை நம்ம எப்படி இன்னும் ஆழமா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன், ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பான், சீனா, ஸோ இந்த நாடுகள் எல்லாமே வந்து தாய்மொழி வழியாகத்தான் அவர்களுடைய கல்வியை அவர்கள் கற்கிறார்கள். முக்கியமாக அறிவியலை கற்கிறார்கள். ஸோ இன்னைக்கு கூட டெக்னாலஜியில ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஜெர்மன் தான். ஒரு கார்னா கூட ஒரு ஜெர்மன் கார், அதுக்கு மேல நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஸோ இப்படி வந்து ஒரு தாய்மொழியின் வழியாக அறிவியலை
கற்பிக்கும் பொழுது சோ அந்த ஆய்வு முடிவுகள் தாய்மொழியில் வெளியிடுகிறார்கள். அறிவியல் வளர்ச்சி எந்த வகையிலும் தடைபடவில்லை. அது மட்டும் இல்ல, அந்த ஆய்வு கட்டுரைகளை நம்ம வேணும்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொள்ளலாம். சோ அது மட்டும் இல்ல, கான்ஃபரன்ஸ் அறிவியல் கருத்தரங்குகள் எல்லாமே தாய்மொழியிலே நடத்துகிறார்கள். சோ ஆனால் நம்முடைய நாட்டின் நிலைமை எப்படி இருக்கு? தாய்மொழியில் அறிவியல் பாடங்களை கற்பது என்பது ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான். ஒரு அதுவும் இப்போ மேபி நீங்க எல்லாமே அதற்கு எனக்கு நீங்க ஒருவேளை ஒப்புக்கொள்ளலாம். பிரைமரி எஜுகேஷன்ல கூட இப்போ தமிழ் வழியில் படிப்பது என்பது குறைந்து கொண்டே வருகிறது. சோ நிறைய பிள்ளைகள் அவங்க பேசிக் லாங்குவேஜும் படிக்கல, இல்ல அந்த அவங்க செகண்ட் லாங்குவேஜா கூட அவங்க தமிழை அவங்க எடுத்து படிக்க நிலைமை இப்போ குறைந்து கொண்டே வருகிறது. சோ அப்போ அதற்கு என்ன தீர்வு? நம்ம பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த, நம்மளோடு வாழ்ந்த, நம்ம எல்லாம் அண்ணாந்து பார்த்த நம்முடைய அப்துல் கலாம் ஐயா ஆகட்டும், இல்ல மயில்சாமி அண்ணாதுரை ஐயா ஆகட்டும், சிவன் ஐயா ஆகட்டும், இப்போ சமீபத்துல ஸ்பேஸ்ல ஒர்க்ல சாதித்த நிகாஷாஜி அம்மா ஆகட்டும், இவர்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை சார்ந்த மிக சிறந்த விஞ்ஞானிகள், அறிஞர்கள். அவர்களுடைய ஆராய்ச்சிகள், அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் எத்தனை மக்களுக்கு இன்னைக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கு. சோ அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஆரம்ப கால கல்வி பாத்தீங்கன்னா அது தமிழ் வழியாதான் இருந்திருக்கு. சோ கட்டாயம் தமிழ் எஜுகேஷன், தமிழ் வழி கல்வி, அறிவியலுடைய கருத்துக்களை, அறிவியல் சிந்தனைகளை கட்டாயம் அது ஊக்குவிப்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப எங்க கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ், இது நாங்க பர்சனலா பாக்குற ஒரு பிரச்சனை. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி, ஒருவேளை அவங்க அதை ஓப்பனா கேட்கல, நான் எப்படி எனக்கு வந்து என்னுடைய தாட்ஸ், என்னுடைய சிந்தனைகள் வந்து தமிழில் இருக்கிறது, நான் எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்செப்ட்ஸ் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ள முடியும்? சோ இது வந்து எல்லா பிள்ளைகளுடைய கேள்வி. ஆனால் நம்ம யாருமே அதற்கு பதிலும் சொல்றது இல்லை. அதற்கு ஒருவேளை நம்ம அந்த கேள்வியை கேட்கறது கூட இல்லை. சோ இந்த கேள்விக்கு என்ன பதிலா இருக்க முடியும்? ஸோ நிறைய ஆய்வு கட்டுரைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ரிசர்ச் இன் காக்னிட்டிவ் சயின்ஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்படி அந்த தாய்மொழியில் படிக்கும் பொழுது ஸ்ட்ராங்கர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது அறிவு சார்ந்த ஸ்கில்ஸ் வளரும். கிரிட்டிக்கல் திங்கிங், நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனைகள் அது ரொம்ப சிறப்பாக வளரும். ப்ராப்ளம் சால்விங், எப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனை, எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நகர முடியும். கிரியேட்டிவிட்டி, ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா யோசிக்க முடியும், வித்தியாசமாக யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு ரிசர்ச். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது பைலிங்குவல் அப்ரோச், அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் அந்த கான்செப்ட்ஸை, அந்த வார்த்தைகளை நாம் சொல்லி கொடுக்கலாம் என்பதும் ஒரு 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 ஆய்வோட வெளியீடு. அது மட்டும் இல்ல, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படி, அது வந்து நம்ம நார்மலாவே ஐயோ மேக்ஸா கெமிஸ்ட்ரியா அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸை கூட நம்ம தமிழ் வழியா எல்லாம் நம்மளுடைய மதர் டங்க்ல படிக்கும் போது ரொம்ப சிறப்பான ஒரு புரிதல் இருக்கிறது என்பதும் ஒரு ஆய்வோட வெளியீடு. அதே மாதிரி இது என்னெல்லாம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட அவுட்கம் என்னமா இருக்கும்னா, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், மாஸ்டரி லேர்னிங், திங்கிங் ஸ்கில்ஸ், அது மாதிரி ஃபியூச்சர் ஸ்டடிஸ். ஸோ இது எல்லாமே வந்து அதுல இருக்கும். இது வந்து மலேசியால, கடைசி பாயிண்ட் வந்து மலேசியால செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க செய்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள். ஸோ இன்றைய நிலைமை என்ன? தமிழியலின் இன்றைய நிலைமை என்ன? அதனுடைய தேவை என்ன? சோ அறிவியல் வளர்ச்சிக்கு தமிழ் மிக இன்றியமையாதது. அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் நிச்சயம் தேவை. இது சார்ந்த இதழ்களை வெளியிடுவதா இருந்தாலும் சரி, மாணவர்களிடையே அறிவியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தலாம், அறிவியல் சார்ந்த புத்தகங்களை வெளியிடலாம். சோ இப்படி பல வழியில முக்கியமான ஒன்று, இயல் இசை நாடகங்கள் மூலமாக அறிவியல் சார் கருத்துக்களை நாம் பரப்பலாம். சோ இது எல்லாம் தமிழும் அறிவியலும் வளர்வதற்கான மிக மிக முக்கியமான இன்றியமையாத செயல்பாடுகளாக இருக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா,
என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட்? இப்போ நீங்க ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்கிறீங்க. ஐயா சொன்னாங்க ஒரு 140 பேரு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு 117 நம்பர் காட்டுது. மாறி மாறி வருது. 18வது 17வது. சரி. சோ இப்போ இவங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 2 வாரம் ஒர்க் ஷாப் முடிஞ்சு உங்களுடைய ஒருவேளை நீங்க எல்லாரும் தேர்ந்த அறிஞர்களா இருக்கலாம், சிறந்த ஆசிரியர்களா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸா இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஒரு சயின்ஸ் பர்சனோட ஒரு இன்டர் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் இல்ல எனக்கு, ஏன்னா இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் நான் மேபி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர்கள் அழகாக கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸ்க்கான வார்த்தைகள் உங்ககிட்ட தான் இருக்கு, அந்த அறிவு உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது தமிழும் அறிவியலும் சேர்ந்து செய்யப்படும் அந்த ஆராய்ச்சி கட்டாயமாக அறிவியல் துறையில் ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை, ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ அதற்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸா நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன வழிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ், குறியீடுகள், சமன்பாடுகள், வாய்ப்பாடுகள், இவை எல்லாவற்றையும் நம்ம உலக அளவில் பயன்படுத்தும் முறையிலே தமிழிலும் பயன்படுத்தல் வேண்டும். இல்ல நிறைய நான் உண்மையாலுமே நான் தயாரிப்பதற்கு எனக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா, நிறைய தமிழ் சிந்தனைகள், அறிவியல் சிந்தனைகள் தமிழ்ல இல்ல. அதாவது ஒருவேளை ஆராய்ச்சி செய்திருக்கலாம், அதை பற்றிய கட்டுரைகள் இருக்கலாம், ஆனா அது ஒருவேளை இல்ல, அதாவது சயின்டிபிக் மீடியம்ல அது இல்ல, ஒரு இன்டர்நெட்லயோ இல்ல ஒரு வெப்சைட்ஸ்லயோ அது இல்ல. ரொம்ப குறைவான ஆய்வுகள் தான் இருக்கு. ஸோ கட்டாயம் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கான்செப்ட்ஸ நம்ம தமிழில் எப்படி அது மொழியாக்கம் செய்யலாம், மொழிபெயர்ப்பு செய்யலாம் என்பதை குறித்து நீங்க கட்டாயம் அதை யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, வழக்கில் உள்ள சொற்களை கொண்டு புதிய சொல்லாக்கங்கள் இல்லையா, நம்ம நிறைய வேர்ட்ஸ புதிய புதிய வேர்ட்ஸ நம்ம ஏத்துக்கலையோ, இல்ல இன்னும் நம்ம சயின்ஸையும் தமிழ் வேர்ட்ஸுக்கும் இன்னும் நிறைய வேர்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய வார்த்தைகளுக்கு தமிழாக்கமே இல்லையோ அப்படிங்கிற கேள்வியும் எனக்குள்ள இருக்கு. சோ அதையும் அதை நம்ம முன்னெடுத்து செல்லணும். எல்லா வார்த்தைகளுக்கும் கரெக்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும். அறிவியல் நூல்களை நம்ம மொழிபெயர்க்கலாம். மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்ல, அது எளிய நடையா இருக்கணும் இல்லையா, எல்லாரும் படிக்கும் போது அது புரியணும். அதுக்கான விளக்க படங்கள் இருக்கணும். அது எப்பவுமே ஒரு பிக்சரோட படிச்சோன்னா அது கட்டாயம் அந்த மைண்ட்ல டக்குன்னு போகும். அது மட்டும் இல்ல, படிக்கும் ஆர்வத்தினை தூண்டும் வகையில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அதை எழுதணும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு அன்பான இன்றைக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் 119 பேர் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இதை என்னுடைய ரெக்வெஸ்டா நான் வைக்கிறேன். கட்டாயம் நம்முடைய தமிழ், நம்முடைய அறிவியல் ரெண்டும் வளர வேண்டும் என்றால் நம்ம 2 பேரும் கை கோர்த்து இந்த காரியத்தை நம்ம செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கிறோம். இத நீங்க ஒரு என்னுடைய ரெக்வெஸ்டா இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கமாண்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். இதை நீங்க செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ டெஃபினெட்லி லாங்குவேஜ் ஷுட் நாட் பி அ பேரியர் ஃபார் லேர்னிங் சயின்ஸ். ஸோ நம்ம அறிவியலை கற்றுக்கொள்வதற்கு எந்த வகையிலும் மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ தடைகளை உடைத்து அறிவியல் கற்போம், தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த தமிழ் துறைக்கும் என்னுடைய வேதியியல் துறைக்கும் இதில் பங்கேற்றுள்ள அனைத்து அறிஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி அம்மா.